வெல்கம் டு மார்க்கெட்டிங் எட்ஜ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா மெட்டா வந்து பாத்தீங்கன்னா மேனஸ் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து $2 பில்லியன் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதோட மட்டும் இல்லாம அந்த ஏஐ ஏஜென்ட் டூல அவங்களுடைய ஆட்ஸ் மேனேஜரோடவும் அசோசியேட் பண்றதுக்காக ஒரு கனெக்டிவிட்டியும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நிறைய டாஸ்க்குகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால மெட்டா ஆட்ஸ் மேனேஜர்ல செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோல கம்ப்ளீட்டா இது குறித்து தான் நம்ம வந்து பேச இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணி இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே வந்து நம்ம விரிவாக பேச போறோம். ஸோ நீங்க ஒரு மார்க்கெட்டரா இருக்கீங்க, நீங்க வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த மேனஸ் ஏஐ டூல் அப்படின்னா என்ன? ஸோ இப்பதான் வந்து இது லான்ச் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேனஸ் ஏஐ டூல்ல வந்து போனீங்க அப்படின்னா உங்களால ஒரு சில டாஸ்க்குகளை வந்து ஈஸியா வந்து செய்ய முடியும். இது ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கிடையாது. இது ஒரு ஏஐ ஏஜென்ட் டூல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதன் மூலமாக ஒரு டாஸ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் வந்து செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும், ஆப் வந்து டெவலப் பண்ண முடியும். ஒரு மெயிலோட வந்து நீங்க இதை மேனஸ் ஏஐ வந்து அசோசியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ரிப்ளை பண்ண முடியும். அதுல ஒரு சில அனாலிசிஸ் பண்ண முடியும், ஒரு சில டாஸ்க்குகளை செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களால ஒரு சில டாஸ்க்குகளை இந்த ஏஐ ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் வந்து பண்ண முடியும். ஸோ இது மேனஸ் ஏஐயோட ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ டிசம்பர் எண்டில் மெட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா $2 பில்லியன் இந்த மேனஸ் ஏஐ டூல பர்ச்சேஸ் வந்து பண்ணாங்க. அதற்கு அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட்ஸ் மேனேஜரோட இதை அசோசியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் மூலமாக உங்களால கூடுதலாக ஆட்ஸ் மேனேஜர்லயும் ஒரு சில டாஸ்க்குகளை பர்ஃபார்ம் வந்து பண்ண முடியும். இப்ப இதை எப்படி நீங்க ஆட்ஸ் மேனேஜரோட லிங்க் பண்றது அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா manus.im அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போயிருங்க. ஸோ ஸ்கிரீன்ல தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதுல என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல தெளிவா வந்து இருக்கும். அதே மாதிரி ரிசோர்சஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா இந்த ஏஐ டூலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு டேபும் இருக்கு. பிரைசிங்ல போனீங்கன்னா பிரைசிங் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் அப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வெறும் ஜிமெயில் ஐடி இருந்துச்சுன்னா போதும், உங்களால ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டதுனால நான் சைன் இன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி போறேன். ஸோ இதுல கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணா அப்படின்னா நீங்க ஏற்கனவே ஜிமெயிலை யூஸ் பண்ணி லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சக்சஸ்ஃபுல்லா வந்து லாகின் வந்து பண்ணிட்டேன். ஒன்ஸ் பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோ ஆகும். ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா கனெக்டார்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த கனெக்டார் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க இந்த மாதிரியான ஏஐ ஏஜென்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். இது ஒரு ஏபிஐ கனெக்ஷன் மாதிரியே வந்து நீங்க வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து மெட்டா வந்து கனெக்ட் பண்ணதுனால இந்த இடத்துல கனெக்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டுது. சப்போஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நீங்க இந்த கனெக்ட் டு யுவர் டூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல மெட்டா ஆட்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகும். ஸோ இதே மாதிரி நிறைய வந்து இங்க இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க மெட்டா ஆட்ஸ் மேனேஜர் வந்து கனெக்ட் பண்றதுக்கு இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஃபேஸ்புக் லாகினை வச்சு நீங்க லாகின் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கனெக்ட் வந்து ஆயிரும். ஒன்ஸ் கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களால வந்து ஒரு சில டாஸ்க்குகளை வந்து செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் வந்து நான் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கேம்பெயின்ல எப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் பர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணி வந்து சொல்லியிருப்பேன். அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. ஸோ இது எப்படி வந்து வேலை செய்யும் அப்படின்னா இதற்கு பின்னாடி வந்து கோட்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டாஸ்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பர்ஃபார்ம் ஆகி உங்களுக்கான ரிசல்ட்ஸை வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் இப்படி தெளிவா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுல உள்ளக்கூடிய ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க இந்த டேட்டாவை சப்போஸ் வந்து ஒரு பிரசன்டேஷனா கிரியேட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அதையும் வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலமாக வந்து செய்ய முடியும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நீங்க ரிப்பீட்டடா இந்த டாஸ்க்கை வந்து 1 வீக்குக்கோ அல்லது டெய்லி பேசிஸ்லயோ செய்யணும் அப்படின்னா அதையும் வந்து இந்த ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி உங்களால செய்ய முடியும். பட் இதை எல்லாத்தையுமே ஃப்ரீயா செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன் அப்படின்னா இவங்க இந்த என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு
300 பாயிண்ட்ஸ் கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன டெய்லி பேசிஸ்ல வந்து கொடுக்குறாங்க. இது இப்ப பாத்தீங்கன்னா 113 அப்படிங்கிறதுல இருக்கு. இப்ப இது நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் 300 வந்து அப்கிரேட் வந்து ஆயிரும். அப்போ ஒரு டாஸ்க்கு லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிளாட்ஃபார்ம் வைஸ் அனாலிசிஸ் தான் பண்ணேன். அந்த ஒரு டாஸ்க்குக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எடுத்துக்கிட்ட அந்த கிரெடிட் வந்து 126 வந்து எடுத்துக்கிருச்சு. அப்போ நீங்க ஒவ்வொரு டாஸ்கையும் பண்ணும்போது அதோட அனாலிசிஸ் அதோட எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது கிரெடிட்ஸை வந்து எடுத்துக்கிட்டே வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா ஒரு ஃப்ரீ கிரெடிட்ஸை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிமிடெட் டாஸ்க்குகளை தான் இதன் மூலமாக வந்து செய்ய முடியும். அப்போ நீங்க வந்து பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வாங்கினா தான் இன்னும் ஃபுல் பொட்டன்ஷியலா இந்த மேனஸ் ஏஐ வந்து யூஸ் பண்ண வந்து முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு தெளிவான அனாலிசிஸா இருக்கு. சரி, இந்த ஆட்ஸ் மேனேஜர்ல இருந்து இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பேசிக் அனாலிசிஸ் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அதை பிபிடியாவும் உங்களால வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆடியன்ஸ் லெவல்ல நீங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும். அதே மாதிரி ஏற்கனவே ஃபேஸ்புக்ல டாஸ்க்குகளை ஆட்டோமேட் பண்றதுக்கு ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணி சில டாஸ்க்குகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டும் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க ஒரு மார்க்கெட்டரா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த 300 கிரெடிட்ஸை யூஸ் பண்ணி முதல்ல இந்த மேனஸ் ஏஐ அசோசியேட் பண்ணி நீங்க யூஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை பண்ணும்போது இதை எப்படி பெட்டரா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு பெரிய ஏஜென்சியா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க பெய்டுனா என்னன்னா $20 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து ஆகுது. நீங்க இந்த அப்கிரேடை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 17 per month வந்து வருது இயர்லி. பர் மந்த்துக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா $20 வந்து இது இருக்கும். அதுல எவ்வளவு உங்களுக்கு கிரெடிட் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவா வந்து சொல்லிடுவாங்க. ஸோ 4000 கிரெடிட் அப்படிங்கிறது பர் மந்த்துக்கு. ஓகேங்களா? எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 வந்து ஆட் ஆகும். ஸோ இது போதுமானதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளான் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபர்தர் பிளான்ஸை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஏஜென்சியா இருந்து மல்டிபிள் ஆட் அக்கௌண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, கிளைண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி அனுப்புறதும் ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேனஸ் ஏஐ அப்படிங்கிற ஏஜென்ட் ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு நிறைய குரூப் ஆஃப் ஆட் அக்கௌண்ட்ஸை மேனேஜ் பண்றதுக்கு, அதுல வந்து அனாலிசிஸ் பண்றதுக்கும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்ம மார்க்கெட்டிங் குறித்து மார்க்கெட்டிங் எட்ஜ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் சேனல்லையும் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்ரீ டெக் டாக்ஸ் சேனல்லையும் மார்க்கெட்டிங் எட்ஜ் அப்படிங்கிற டாபிக்கு கீழே நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக மார்க்கெட்டிங் குறித்த செய்திகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. தேங்க்யூ.